வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்க்கு என்ன ட்ரேடிங் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இண்டெக்ஸில் என்ன பண்ணுச்சு, என்ன நடந்திருக்கு அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்கோ, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோக்கான எஃபர்ட்ஸ் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா. ஏன்னா 2-3 நாளாக அனலைசிஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கான வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 1 தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் தான் இருக்குது. நம்ம வந்து 250 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்குள்ளே ஓகேங்களா கம்ப்ளீட் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டெப்த் அனாலிசிஸ் போட போகிறோம். அடுத்து வந்து எவ்ரி சண்டே, இந்த வாரம் சண்டே, இந்த சண்டே ஒன்று, அடுத்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த் அனாலிசிஸ் வந்துடும். அதுக்கு அடுத்த சண்டே, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி சண்டே, ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்துடும். ஓகேங்களா. ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்துட்டு, என்னோடய அனாலிசிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே நான் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அனாலிசிஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த அனாலிசிஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்மளதை மட்டும் பார்த்து டிஃபால்ட்டாக நம்புறதுக்கு பதிலாக நீங்கள் மற்ற யூடியூபர்ஸும் செக் பண்ணிக்கலாம். தமிழில் யார் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு இந்த டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நானும் ஒரு பிகினர் தான். அந்த பிகினருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போய் ஃபஸ்ட்டு நிஃப்டி இப்படி ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட இதுக்கு இப்போ இருக்க ஆல் டைம் ஹை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டச் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இந்த சேனலோட சென்ட்ரல் லைனையும் கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் முன்னாடி இருந்த ஒரு சப்போர்ட் லைனையும் ரெசிஸ்டன்ஸ் லைனையும் ஒட்டுக்காக டச் எடுத்திருக்கு இன்றைக்கி, அதாவது சாட்டர்டே நடந்த மார்க்கெட். ஸோ இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அந்த சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்ட் பண்ணுச்சுன்னா, அப்படி இல்லைனா வந்து மேலே போயிட்டு கீழே வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து சேனலில் பட்டு மோதும். ஸோ இதுக்கான டியூரேஷன் எவ்வளோ நாள் ஆகுனா வந்து அப்கமிங் வீக்கில் இது நடந்துடும். ஓகேங்களா. ஸோ ஒன்று மேலே போகும், இல்லாட்டி கீழே வந்து சேனலில் மோதும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த வாரம், ஓகேங்களா, அதுக்கு அடுத்த வாரம் தான் இருக்குது மொத்த சம்பவமே. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. ஸோ இன்னும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 575 பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ இருக்க பாயிண்ட்லேருந்து சேனலோட ஹையை போய் டச் பண்ணுறதுக்கு. ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 250 பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிடும். ஸோ அப்போனா வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆல் டைம் ஹை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஏரியாவை மட்டும் நல்லா பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் கரெக்டாக ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு இந்த சேனலோட சென்ட்ரல் லைன், அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்ச அந்த சப்போர்ட் லைன், அந்த ரெண்டுத்தையுமே கரெக்டாக ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட், ஓகேங்களா, ஸோ இதை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அடுத்த ஸ்டெப் மேலே மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து கன்ஃபார்ம் மேலே தான் மூவ் ஆகும். ஏன்னா இன்னும் நமக்கு வந்து இன்னும் டியூரேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 19th. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து June 4th வரைக்கும் இருக்குது. June 4th வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேயில் இருந்தால். ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டில் என்ன வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன டேட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5% வெறித்தனமாக கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் டேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பிக் மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த சேனல், ஓகேங்களா, ஸோ இதுவாக வந்து பார்த்திங்கன்னா லோ 21,800. ஓகேங்களா. ஸோ இதாக வந்து இந்த இதுக்கான லோ. அடுத்து 22,800 இப்போ ஆல் டைம் ஹை. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் 22,300 அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆக்சுவலான ஒரு சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணி அங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க அந்த சேனலோட சென்ட்ரல் லைனுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர்ஸில் நடந்த எலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா. அதாவது அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ என்ன நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2019 நடந்த எலெக்ஷனுக்கான இதை எடுத்துக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா May 23. ஓகேங்களா. ஸோ May 23 கேண்டிலை மட்டும் பாருங்கள். ஸோ அது வந்து புல்லிஷ் கேண்டில் இல்லை, பேரிஷ் கேண்டில். ஏன்னா வந்து இத்தனைக்கும் அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா 2019 அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் ரீஎலெக்ட் ஆனாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இதில் எந்த கவர்மெண்ட் வரும் வராதுனாலும் சொல்ல எந்த கவர்மெண்ட் வந்தாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓரளவு ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பட் ஆனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அது வந்து ஷேர் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 3.5% வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கு. நிஃப்டி 50 மேலே ஏறிட்டு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ
ஓப்பனிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 1% மேலே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து 2.5% கீழே வந்திருக்கு. ஐ மீன் ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3.5% கீழே வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு டெப்த்தாகவே காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து ஓப்பனிங் பாயிண்ட். அங்கே போயிட்டு மேலே ஹையை போயிட்டு அதுக்கப்புறம் அந்த டேயில் கீழே வந்திருக்கு. ஸோ இது எப்போ மேலே போச்சு, என்ன நடந்துச்சு, சடனாக போச்சா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து டே கேண்டலில் மட்டும்தான் இருக்குது. இன்டெப்த் வீடியோ ஆஃப் எவ்ரிடே என்ன நடந்தது அப்படிங்கிற வீடியோ வந்து அப்கமிங்கில் தான் வரும், அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன், ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள், இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வாரத்திலே அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் எலெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ரீவியஸ் இயரை விட ப்ரீவியஸ் எலெக்ஷனை விட நல்ல ஒரு மெஜாரிட்டியில் ஜெயிச்சனால வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைட் போச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஓகே இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2019க்கான எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன டேட். ஓகேங்களா. அடுத்து எலெக்ஷன் லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த பீரியடில் என்ன நடந்திருக்குன்னு நல்லா பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த பீரியடில் கொஞ்சம் தான் மேலே போச்சு. ஓகே ஒரு 2.5%. ஓகேங்களா, 2% வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்தது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 6%. இந்த 6% கீழே வந்துட்டு அதை எத்தனை நாளில் கவர் பண்ணியிருக்கு மறுபடியும் அதே அளவுக்குனா வந்து கிட்டத்தட்ட 3 நாளில் 3 to 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6%க்கான டவுனையும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், 1 2 3 ஓகே, இதை பாருங்கள், 6%க்கான லாஸையும் 3 to 4 நாளில் ரெக்கவர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு சப்போர்ட் மேலே இருக்கக்கூடியது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே ரெசிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு அதை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதுனா அதுக்கு முன்னாடி நடந்த 2014க்கான எலெக்ஷன் ரிப்போர்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த எலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காட்டுறது நீங்கள் வந்து ஒரு கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து அடுத்து ஒன்று சொல்லுவேன், நெக்ஸ்ட் வீடியோவில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் உங்களோட பிளான்லேயே போயிடலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாச்சும் இதாக இருந்ததுன்னா நான் தப்பாக சொல்கிறேன்னா அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2014 எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன டேட், அடுத்து வந்து எலெக்ஷன் எண்ட் ஆன டேட். ஓகேங்களா. ஸோ இதில் எலெக்ஷன் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்க பாருங்கள், ரெட் கேண்டில். பிஜேபி கவர்மெண்ட் எலெக்ட் ஆன டைம், அதாவது காங்கிரஸ் லூஸ் பண்ணிட்டு பிஜேபி 2014 வந்த எலெக்ட் ஆன டைம். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், அப்சைட் மூமெண்டம் மட்டுமே கிட்டத்தட்ட 3% இருந்திருக்கு. ஓகேங்களா. 4% 3.98 இருக்குது, 4% இருக்குது. இத்தனை கேப் அப்பில் ஓப்பன் ஆனனால வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6% பக்கமாக வந்து அன்னைக்கு டே வந்து அப்பில் போயிருக்கு. அடுத்து டவுன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எத்தனை % வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 5.75%. ஓகேங்களா, 6%. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ணிக்கணும். நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல இப்போதைக்கு. நான் வந்து கடைசி நாள் மட்டும் தான் சொல்ல போகிறேன், பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாளுக்கு இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா வந்து கிட்டத்தட்ட ஓகேங்களா ஒரு 6 to 7% நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இவ்வளோ மேலே போகுதுன்னா அந்த எலெக்ஷன் டைம், அதாவது இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஃபோர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டமே கிடைக்குது. ஆல்ரெடி பிஜேபி கவர்மெண்ட் செகண்ட் எலெக்ட் ஆன டைம்லேயும் பார்த்துட்டோம், இப்போ ஃபஸ்ட் டைம் எலெக்ட் ஆன டைம்லேயும் பார்த்துட்டோம். இப்போ காங்கிரஸ், அதாவது நம்ம மன்மோகன் சிங் அவர் இருந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி ஃபஸ்ட் டைம் எலெக்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டவுன், சின்னதாக ஒரு டவுன், ஒரு 1 week to டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனது எல்லாமே அப்சைட் தான். ஸோ இதை வந்து கவர்மெண்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியான்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆனதுக்கான நிதெல்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அவங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பதவி பிரமாணம் பண்ணிட்டு அந்த நிதியெல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க தெரியுமா, பட்ஜெட் தாக்கல். ஸோ ஸோ அதில் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்னென்னா வந்து மன்மோகன் சிங் எலெக்ட் ஆன டைமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீவ் நாள். ஓகேங்களா. அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீவ் நாள். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் மார்க்கெட் லீவு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் இம்பேக்ட் பண்ணுச்சு. மண்டே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ % போயிடுச்சுன்னா வந்து 19% க்ரீனில் மட்டுமே மேலே கொடுத்துருச்சு. ஓகேங்களா. பட் இந்த டைம் அப்படி கிடையாது. கன்சிக்யூட்டிவாக பிஜேபி கவர்மெண்ட் எப்படி ரன் டைம் வந்தப்போ மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுச்சோ ஒர்க்கிங் டேயில், அது மாதிரிக்கான வாய்ப்புகள் தான் இந்த டைமும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் மன்மோகன் சிங் டைம் அவர் காலத்தில் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா
லீவ் நாளில் ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டைம் எலெக்ட் ஆகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா பெருசான ஒரு அப்சைட் மூமெண்ட் அந்த ப்ரீவியஸ் வீக்கில் இல்லை. ஆனால் அவர் எலெக்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்டம் கொடுத்து வேறு லெவலில் புஷ் பண்ணி மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள், நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ, இந்த லோ 21,800. ஓகேங்களா. ஸோ இந்த 1 வீக் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன டைம். ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் வந்து முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1 நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஜூன் 1 தான் நினைக்கிறேன். ஆனால் அது அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லீவு. ஓகேங்களா. ஸோ மேபி ஓகே 31st வரைக்கும் தான் நமக்கான டைம். ஏன்னா ஜூன் 1னா வந்து அது சாட்டர்டே, நமக்கு அன்றைக்கி ஒர்க்கிங் டே கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரைடேக்குள்ளே நமக்கு வந்து ஜிக்ஸாக்காக நடந்துட்டு தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு பெரிய மூமெண்ட்ஸுமே இது வரைக்கும் இல்லை. ஒரு அப் இருக்குது, ஒரு டவுன் இருக்குது, மறுபடியும் ஒரு அப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து டோஜி கேண்டில் மாதிரி தான். இதில் நான் எங்கே போகிறதுன்னு தெரில, ஒரு சைட்வேஸ்லேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருந்திருக்கு எலெக்ஷன் சுச்சுவேஷன், இப்போ எண்டிங் மிட் ஆஃப் த எலெக்ஷன் இருக்கும், அடுத்து எண்டிங் கடைசி ஒரு 1 வீக்கில் எப்படி இருக்குது, அதை பொறுத்தா மார்க்கெட் வந்து அதோட பாதையை சூஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்கமிங்கில் வரக்கூடிய வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்ருங்க. ஓகேங்களா. ஸோ என்னால் டெய்லி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேக் பண்ண முடியல, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நானே ட்ரேட் வந்து நான் அவுட் ஆஃப் த மணியில் தான் பண்ணுறதுனால செம்ம லாஸ் ஆச்சு போன வாரம். அதுவும் இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணான்னுக்கெல்லாம் வெறியடி விழுந்துச்சு. கடைசியில் லாஸை மட்டும் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது டபிள்யூ பேட்டர்னோட எண்டில். ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல ரெக்கவரின்னு சொல்லலாம். நிஃப்டியோட எக்ஸ்பைரி அன்னைக்கு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெக்கவரி. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த சேனல் இருக்குது, இந்த சேனலை பொறுத்தா மொத்தமே மூவ் ஆக போகுது. இப்போ நான் தெளிவாக காட்டுற பாருங்கள். மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க 22,300, அது டாட்டா லைனாக போட்டிருக்கு, எல்லோ கலர் லைன். அடுத்து லோ வந்து பார்த்திங்கன்னா 21,800, ஹை வந்து பார்த்திங்கன்னா 22,800. ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு மேஜரானது அதுதான். ஆனால் இப்போது நம்ம மார்க்கெட் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கு. இனிமேல் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா இந்த சேனலுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. அங்கே பாருங்கள், சேனலோட சென்ட்ரல் லைனை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ஒரு சென்ட்ரல் லைனை மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணி கரெக்டாக வந்துன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதை ரீடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும். மேலே போயிட்டு அந்த 22,800ங்கிற ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. சப்போஸ் அதை க்ளோஸ் வைக்கலன்னா அதிலிருந்து மறுபடியும் ஒரு கீழே வந்து ஜிக்ஸாக்காகவே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சேனல் லைனு அதுலேயே தான் ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. சப்போஸ் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா சேனலை தான் ரீடெஸ்ட் பண்ணணும். சேனலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அந்த டைம் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து சேனலை ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம். ஓகேங்களா. ஸோ எலெக்ஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். கரெக்டாக எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்தோம்னா டவுன் சைட் மூமெண்ட்டம்ங்கிற மாதிரி காட்டும். சேனலை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போயிடுச்சுன்னா போயிடும். ஓகேங்களா. ஸோ அதாவது எலெக்ஷனுக்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டுக்கு 1 வீக் பிஃபோர் வந்துன்னா சேனல்லையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும். அடுத்து எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருந்தாலும் சரி, ஈவன் நான் ஒன்றே சொல்லிக்கிறேன் மக்களே, எலெக்ஷன் ரிசல்ட் போன டைம் எடுத்த மெஜாரிட்டியை விட சீட்ஸ் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கான சீட்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அப்சைட் மூமெண்ட்டம் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை, அவங்க வின் பண்ணாலும் மெஜாரிட்டி எப்படி சொல்கிறது வந்து போன டைம் எடுத்த சீட்ஸை கவர் பண்ண முடியல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டவுன்ஃபால் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் தான் காட்டும். அவங்க எலெக்ட் ஆகலைனாலும், அவங்க வின் பண்ணலை, காங்கிரஸ் வின் பண்ணிச்சினாலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் டவுன் தான் போகும். அவங்க போன டைம் எடுத்த மெஜாரிட்டி எடுக்கலைனாலும் டவுன் தான் போகும். ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்க 2 டைம் செலக்ட் ஆனப்பவும் ஒர்க்கிங் டேயில் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டேன். ஸோ இன்டெப்த் அனாலிசிஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சண்டே வரும். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் ரெடியாக இருங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் நடந்தது மந்த்லி கேண்டில் எல்லாத்துலேயும் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அது ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் 38% அந்த பாயிண்ட்டே என்ன டச் பண்ணல. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அன்ஸ்டேபிளில் தான் இருக்குது. ஒன்று கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம்ங்கிற, ஏன்னா அது அக்குமுலேஷன் ஸ்டேஜில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் ஜிக்ஸாக்காக மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஜிக்ஸாக்கான கண்டிஷன்ஸாக எப்போவுமே அது எந்த பக்கம் உடைக்குதோ, எந்த பக்கம் ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பக்கம் போகும். பட் இந்த டைம் இது ஒரு ஈவெண்ட் டைம், அதாவது எலெக்ஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டை பொறுத்து தான் மொத்தமும் அமையும். ஓகேங்களா. அந்த பிரேக் அவுட் ஆனால் ஒரு வேளை வேறு கவர்மெண்ட் அமைஞ்சு டவுன்ஃபாலே ஆனாலும் ஒரு
10-20% டவுன்ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே புடிச்சிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எந்த கவர்மெண்டாலும் அவங்க கொஞ்சம் தான் அந்த வட்டி விகிதங்கள் இதுகளெல்லாம் தான் அந்த பேங்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபார்ம் பண்ணுவாங்க. அது ரீஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டில் இம்பேக்ட் கிடச்சிரும். மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ பட் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன ஒரு இது நடந்தாலும் இந்த சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் கரெக்டாக அனலைசிஸ் பண்ணால் இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு பிகினர், நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 7 மந்த்ஸாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் வந்து ப்ராப்பரான டெக்னிக்கல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா செல்ஃப் லேர்ன் இது எல்லாமே சுயமாக கற்றுக்கிட்டது தான், யார்கிட்டையும் கிளாஸ் எல்லாம் போனதில்லை. ஸோ அதனால தான் நானும் உங்களுக்கு வந்து ஃப்ரீங்கிறத விட எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது டியூஸ்டே என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இதான் சப்போர்ட் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸான சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சிக்கலாம். இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைனை, ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா கீழே போகும், இல்லைனா மேலே போகும். ஓகேங்களா? சரிங்க, அந்த லைன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 22,500 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது அப்படின்னா 64.73 44.73 இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரெண்டு லைனுக்கு மேலே கேப் அப் ஆகி 100 பாயிண்ட் கேப் அப் ஆச்சுன்னா 74 தாண்டி போயிடும். ஓகேங்களா? ஸோ தாண்டி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகலாம், அப்படி இல்லைனா கீழே வரும். ஓகேங்களா? அடுத்த ஒரு சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 44 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே கீழே வருது, கேப் அப்பில் ஓப்பன் ஆகல, அதே ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது, இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே போகும். அடுத்த லோ, ஓகேங்களா, அதே மாதிரி ப்ரீவியஸ் லோஸை பிரேக் பண்ணிட்டு கீழே போகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் மக்களே டியூஸ்டேக்கான அனாலிசிஸ். ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.